ஷேர் மார்க்கெட்டை பற்றி தமிழில் பார்க்க போகிறோம். முதலாவதாக ஷேர் மார்க்கெட் என்றால் என்ன? ஷேர் மார்க்கெட் என்பது பங்குச்சந்தை என்று தமிழில் கூறுவோம். அதாவது உங்களுக்கு புரியும்படி சொல்ல வேண்டும் என்றால், நாம் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறோம் என்று வைத்துக்கொள்வோம். அதற்கு 100 கோடி ரூபாய் தேவைப்படுகிறது, எடுத்துக்காட்டு. ஓகேவா? அதற்கு ஆகும் செலவு 100 கோடியில் நம்மிடம் 50 கோடி தான் உள்ளது. 50 கோடி குறைவாக உள்ளது. அந்த 50 கோடியை நாம் என்ன செய்வோம் என்றால், ஷேர்ஸாக பிரித்து விடுவோம். அதை ஷேர் புரோக்கர் மூலியமாக நாம் அந்த பங்குகளை வாங்கி நாமும் அந்த கம்பெனியில் ஒரு உறுப்பினராகும். இதுதான் ஷேர் மார்க்கெட் ஆகும். இதில் 2 உள்ளது. ஒன்று ஈக்விட்டி, மற்றொன்று கமாடிட்டி. ஈக்விட்டியில் 3 விதமாக பங்குகளை நாம் வாங்க இயலும். ஒன்று கேஷ் அண்ட் கேரி. கேஷ் அண்ட் கேரி என்பது நாம் எவ்வளவு பணம் வைத்துள்ளோமோ அவ்வளவு பணத்திற்கு நிகரான பங்குகளை வாங்க இயலும். எடுத்துக்காட்டு, நாம் 1000 ரூபாய் வைத்து இருக்கிறோம் என்று வைத்துக்கொள்வோம். ஒரு ஷேரின் மதிப்பு 200 ரூபாய் என்று வைத்துக்கொள்வோம். அப்படி என்றால் 5 பங்குகளை வாங்க இயலும். 1000 ரூபாய்க்கு 5 பங்குகள். இது நம்ம எவ்வளவு பணம் வைத்துள்ளோமோ அதை பொறுத்து. இந்த கேஷ் அண்ட் கேரிக்கு எந்த ஒரு கால வரையறையும் இல்லை. நாம் இன்று வாங்கி நாளை விற்கலாம், ஒரு மாதம் வைத்திருந்து விற்கலாம், ஒரு வருடம், பல வருடம் வைத்திருந்து விற்கலாம். நமக்கு இது எப்பொழுது நல்ல விலை வருகிறது என்று தோன்றுகிறதோ அன்று நாம் அதை விற்றுவிடலாம். அடுத்தபடியாக இன்ட்ராடே. இன்ட்ராடே என்பது ஒரே நாளில் ஷேர் மார்க்கெட் பங்குகளை வாங்கி விற்பது ஆகும். அதாவது நம்மிடம் 1000 ரூபாய் உள்ளது. ஆனால் இன்ட்ராடேவை பொறுத்தவரை ஷேர் புரோக்கர் ஆகியவர்கள் நமக்கு லிவரேஜ் கொடுப்பார். லிவரேஜ் என்றால் 10 மடங்கு 40 மடங்கும் அவர் பணத்தை நமக்கு கொடுப்பார். 1000 ரூபாயை வைத்துக் கொண்டு 10 மடங்கு என்றால் 10,000 ரூபாய்க்கான பங்குகளை வாங்க முடியும். ஆனால் காலையில் வாங்கி மாலைக்குள் அதை விற்றுவிட வேண்டும். இல்லை என்றால் ஆட்டோமேட்டிக்காக ஸ்கொயர் ஆஃப் என்று கூறுவார். ஸ்கொயர் ஆஃப் ஆகிவிடும், விற்றுவிடும். கணினி அதை விற்றுவிடும். அடுத்தபடியாக F&O, ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன். எதிர்காலத்தில் இப்படி இருக்கும் என்று ஒரு வரையறுத்து அந்த பங்குகளை வாங்குவது. இதற்கு காலக்கெடு தோராயமாக 3 மாத காலம் வைத்துக் கொள்ளலாம். இந்த ஈக்விட்டி என்பது காலை 9 மணிக்கு துவங்கும். ப்ரீ மார்க்கெட் என்று கூறுவர். 9:15 முதல் நாம் பங்குகளை வாங்கவோ விற்கவோ செய்யலாம். இது மாலை 3:30 வரை நடைபெறும். அதன் பின்பு பங்குச்சந்தை முடிவடைந்துவிடும். இதற்கு நாம் ஒரு பங்குகளை வாங்க விற்க இடையில் உள்ளவர் தான் ஷேர் புரோக்கர். நேரடியாக நம்மால் பங்குகளை வாங்கவோ விற்கவோ இயலாது. அது அவருக்கு புரோக்கருக்கு ஒரு பங்கையும் வாங்கும் பொழுதும் விற்கும் பொழுதும் அவருக்கு புரோக்கரேஜ் என்று நாம் ஒரு சிறிய தொகையை கொடுக்க வேண்டும். இதுதான் ஈக்விட்டி. அடுத்தபடியாக கமாடிட்டி. கமாடிட்டி என்ற இடத்தில் அங்கு கான்ட்ராக்ட் பேஸில் பங்குகளை வாங்க முடியும். ஈக்விட்டியில் கேஷ் அண்ட் கேரியில் பல ஆண்டுகள் வைத்திருக்க முடியும். ஆனால் கமாடிட்டியை பொறுத்தவரை அதிகபட்சம் 3 மாதம் மட்டுமே வைத்துக் கொள்ள முடியும். அதாவது எடுத்துக்காட்டு, கமாடிட்டியில் முதலாவதாக ஒரு பங்கை வாங்குகிறோம் என்று வைத்துக் கொள்வோம். அந்த பங்கு ஜனவரி மாதம் வாங்குகிறோம். அப்படி என்றால் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இறுதி ஒர்க்கிங் டே என்று அதை விட்டுவிட வேண்டும். இல்லை என்றால் கணிப்பொறி தானாகவே ஸ்கொயர் ஆஃப் செய்துவிடும். நடுவில் உங்களுக்கு என்று நல்ல விலை போகிறதோ அன்றும் நீங்கள் ஸ்கொயர் ஆஃப் செய்து கொள்ளலாம். அடுத்தபடியாக இன்ட்ராடே. ஈக்விட்டி போன்றே தான் இன்ட்ராடே ஆகும். பின்பு ஈக்விட்டியையும் கமாடிட்டியும் பற்றி இப்பொழுது தனித்தனியாக பார்ப்போம். முதலாவதாக ஈக்விட்டி. ஈக்விட்டி என்பது 2 இருக்கின்றது. ஒன்று NSE, மற்றொன்று BSE. NSE என்பது நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் என்று கூறுவோம். BSE என்றால் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். NSE பொறுத்தவரை NSE புள்ளிகளை எதை பொறுத்து சொல்வோம் என்றால் டாப் 50 கம்பெனியை பொறுத்தான். NSE நிஃப்டி என்று கூறுவோம். நாம் செய்தியில் கேட்டிருப்போம் அல்லவா, இன்று நிஃப்டி 90 புள்ளிகள் உயருடன் முடிந்துள்ளது, சரிவுடன் முடிந்துள்ளது. அந்த நிஃப்டி என்பது ஒரு டாப் 50 கம்பெனிகளை பொறுத்து இருக்கும். அதே போன்று BSE சென்செக்ஸ் என்று கூறுவோம். அது டாப் 30 கம்பெனியை பொறுத்து இருக்கும். அந்த 30 கம்பெனி விலை ஏறினால் பங்குகள் விலை ஏற்றுடன் முடிவதையோ, இல்லை என்றால் பங்குகள் சரிவுடன் முடிவது என்று அர்த்தம். அடுத்தபடியாக கமாடிட்டி. கமாடிட்டி என்பது காலை 10 மணிக்கு துவங்கும். இதில் 2 வகை உள்ளது. அக்ரி, நான் அக்ரி. அக்ரி என்றால் விவசாயம் சார்ந்த கமாடிட்டி என்று. நான் அக்ரி என்றால் விவசாயம் அல்லாத. விவசாயம் அல்லாத என்றால் உலோகங்கள், கச்சா எண்ணெய், குழாயில், அதை பற்றி வருவது நான் அக்ரியில் வரும்.
அக்ரி என்பது காலை 10 மணிக்கு துவங்கி மாலை 5 மணிக்கு முடிவடையும் மார்க்கெட் ஆனது. நான் அக்ரி என்பது காலை 10 மணிக்கு துவங்கி இரவு 11:30 வரை இயங்கும். இது நான் அக்ரி என்று வரும். முதலாவதாக இதிலும் அதை கொண்டுதான் நாம் ஒரு பங்கையும் வாங்கும் பொழுதும் விற்கும் பொழுதும் ஷேர் புரோக்கர் என்பவருக்கு நாம் புரோக்கரேஜை கண்டிப்பாக செலுத்தியே ஆக வேண்டும். அடுத்தபடியாக நாம் முதல் நாம் ஷேர் மார்க்கெட்டில் இறங்குகிறோம் என்றால் எடுத்தவுடன் இவ்வளவு ரூபாய் வைத்துக்கொண்டு இவ்வளவு ரூபாய் சம்பாதித்து விடலாம், இது மாதிரி பண்ணலாம் என்று தவறாக எண்ண வேண்டாம். முதலில் ஷேர் மார்க்கெட்டை கற்றுக்கொள்ளவும். அதற்கு பேப்பர் ட்ரேடிங் என்பது விர்ச்சுவலாக ட்ரேடிங் செய்வது. பேப்பர் ட்ரேடிங் என்றால் மனதில் ஒரு தொகை வைத்துள்ளோம், ஒரு 10,000 ரூபாய் என்று மனதில் வைத்துள்ளோம். இந்த நேரத்தில் ஷேர் ஒன்றை செலக்ட் செய்து கொள்ளும். நல்ல ஷேர், எக்ஸாம்பிள் பேங்கிங் செக்டாராக இருக்கலாம், அல்லது ஆட்டோமொபைல், நிப்டி 50யில் இருக்கும் ஏதாவது ஒரு பங்கு, அதை வாங்கிக் கொள்வோம். 10,000 ரூபாய்க்கு ஒரு செக்மெண்டில் செல்வதற்கு பதில் ஒரு 2-3 ஆட்டோமொபைல், பேங்க் மற்றும் ஃபார்மா, இது மாதிரி 3 இடத்தில் செலக்டிவ் கம்பெனியில் நாம் இன்வெஸ்ட் செய்யலாம். அதை அந்த 10,000-ஐ 3 விதமாக பிரித்து வைத்துக் கொள்வோம். இது விர்ச்சுவலாக ஒரு பேப்பரில் எழுதுவது. இப்போது இன்று ஆரம்பிக்கிறோம் என்றால் இன்று காலை இந்த நேரத்தில் இந்த பங்கின் மதிப்பு இவ்வளவு இருந்தது அப்படி என்று எழுதிக்கொள்வோம். அடுத்தபடியாக அடுத்த நாள் பார்க்க வேண்டும், அந்த பங்கின் மதிப்பு ஏறி இருக்கின்றதா இறங்கி இருக்கின்றதா. இது ஏறி இருந்தால் அடுத்தபடி இன்னும் கொஞ்சம் பங்குகளை வாங்கலாம், அல்லது என்றால் வெயிட் பண்ணலாம். குறைந்து இருக்கிறது என்றால் நாம் செலக்ட் பண்ணதில் ஏதோ தவறு இருக்கிறது. ஸோ இது மாதிரி பேப்பர் ட்ரேடிங்கை நீங்கள் அடிக்கடி பண்ணலாம், செய்து பார்க்க வேண்டும். இதற்கு நீங்கள் பேப்பர் ட்ரேடிங் ஒரு சாதாரண ஒரு பேப்பரை வைத்துக்கொண்டு பண்ணலாம். அப்படி இல்லை என்றால் கணினியில் எக்ஸலில் நீங்கள் டேட்டாவை என்ட்ரி பண்ணிக்கொள்ளலாம். அப்படி இல்லை என்றால் பேப்பர் ட்ரேடிங் செய்வதற்காக விர்ச்சுவல் ட்ரேடிங் என்பதற்காகவே என்எஸ்சி பாட்ஷாலா போர்ட்ஃபோலியோ நிறையவே உள்ளன. எடுத்துக்காட்டு மணி கண்ட்ரோல், இடி மார்க்கெட்ஸ் எக்ஸெட்ரா. மேலும் பேப்பர் ட்ரேடிங்கை பற்றி அடுத்த வீடியோவில் நாம் விரிவாக பார்ப்போம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தவறாமல் சப்ஸ்கிரைப் செய்யவும். தேங்க்யூ.